வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வார நாமினேஷன் லிஸ்ட் வந்திருக்குது. அதுக்கு நடுவில் சில குறும்படங்களும் போட்டிருக்கிறாங்க. 13வது வாரத்தில் வந்து உருட்டுற உருட்டுகள்லாம் நம்ம என்ன சொல்றது. மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. அதில் 2 பேர் நாமினேஷனில் வரல. முத்துக்குமரன், சௌந்தர்யா. மற்ற எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. இதில் ஓட்டு எண்ணிக்கை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து நாமினேஷன் வந்து 2ஆக வைப்பாங்க. ஒன்று வந்து க்ளோஸ்டு நாமினேஷன். அப்போ வந்து யார் யார் நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, இதெல்லாம் தெரியாது. அதனால அப்போ இந்த மாதிரி மிஸ் ஆனால் வந்து அது வேற. இப்போ வந்து கேம் வந்து 13வது வாரத்துக்கு வந்தாச்சு, சீரியஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, யாருக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். கேம் ஃபோக்கஸாக இருக்கிறவங்க அதுதான் பார்ப்பாங்க, அப்படி தானே பார்க்கணும். ஆனால் இங்கே ராணவுக்கும் ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு போட்டிருக்கிறாங்க. முத்துகுமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. அந்த 3 ஓட்டு போட்ட அந்த கேங்ல இருந்து 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே அருணும் சௌந்தர்யாவும் இவங்க சொல்றது என்ன, முன்னாடி முத்துகுமரன் சொல்றாரு ஓப்பன் நாமினேஷனு 2 ஓட்டு வந்தால் நாமினேஷனில் வந்துருவாங்க, அப்படி இருக்கும்போது செல்லாத ஓட்டை ஏன்டா ஆக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இந்த டபுக்கு டப்பா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. இவங்க வந்து நாமினேஷனில் வரல, இவங்களை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சி பண்ணால் அது வந்து எத்திக்ஸாக எனக்கு படலை. எத்திக்ஸ், சாரோடைய எத்திக்ஸ் என்ன தெரியுமா, ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் அப்படின்னு ஒர்க்கை பிரித்தா அதை புரிய வைக்க வந்தா அதை டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்குவார். இதுதான் வந்து சாருடைய எத்திக்ஸ். வீக்கெண்டில் வந்து நியாயம் கிடைக்காது, வாய்ப்பு கிடைச்சா மஞ்சரியை உரிச்சிடணும், வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு பேசுகிறாருல, அதுதான் சாருடைய எத்திக்ஸ். எத்திக்ஸ் அடா இது. இங்கே போட்டி போட தானே வந்திருக்கிறீங்க. முத்துக்குமரன் அதுதான் சொல்கிறாரு, தீபக் ரயான் போகிறதுல கூட தான் எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனால் நான் ஜெயிக்க தான் வந்திருக்கிறேன். அப்போ நான் அவங்களை நாமினேஷனில் எடுத்துகிட்டு வருவேன். போங்க, மக்களை பார்த்துட்டு வாங்க, மக்கள் சப்போர்ட் இருந்தால் உள்ளே வாங்க. மக்கள்கிட்ட அந்த ஆப்ஷனை கொடுக்கணும்ல, அதுக்கு தானே அந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறதே. இதுங்க தற்கூரித்தனமாக முட்டாள்தனமாக ஆடிட்டு எப்படி இவங்க ரொம்ப உலகமாக நல்லவர்களாம், அவங்கெல்லாம் வந்து கெட்டவர்கள் அந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறதா இது. கேமையும் ஆடாமல் தப்பாக ஆடிட்டு ஃபோக்கஸ் இல்லாமல் ஆடிட்டு இதில் வேற வந்து ஒழுங்காக ஆடுறவங்கள எப்படி பிராண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதனால தான் டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்கிறோம். இவர் சொன்னார்ல, டிடிஎஃப் ஜெயிச்சிட்டா வந்து டிக்கெட்டை வாங்கிட்டா ஸ்டேஜில் நிற்கிற 2 பேருடைய அந்த 2 கைகள் இருக்குல்ல, அந்த 2 கையில் ஒரு கை அதுவாக இருக்குமா. இதுதான் அறிவு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு பார்த்தாவே தெரியுதுல யாருக்கு எவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் எத்திக்ஸ்ன்றான். எது எத்திக்ஸு? 12 வாரமாக இருந்திருக்கிற, 12 வாரமாக அவங்க போட்டியாளர்கள், உனக்கு போட்டியாளர்கள் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு காரணமே இல்லையா? அப்படி காரணமே இல்லையான்னா நீ ஃபோக்கஸே அங்கே பண்ணலன்னு தானே அர்த்தம். அவங்க யாருன்னே உனக்கு தெரியலையா, இல்லை எந்த காரணமே இல்லையா? இப்போ இந்த டைமில் வந்து இவங்களுக்கு கப்புப்பா அப்படின்னா ஆமாம் அவங்களுக்கு கொடுத்துடுங்க, எனக்கு அவங்க மேலே எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவியா? என்ன பேச்சு இது? எப்படி வந்து எத்திக்ஸில் வருது இது? வேஸ்ட். அதாவது கேம் ஃபோக்கஸ் இல்லாமல் வெளியே இருந்து கிரியேட்டிவிட்டி எப்படி தான் கேமை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி தற்கொலைகள் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இங்கே முத்துக்குமரன் வரல நாமினேஷனில், அவரையும் சேர்த்து அவருக்காக தான் சொல்கிறாரு, ஏன் அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாரையும் எடுத்துகிட்டு வாங்க. முத்துக்குமரனும் வந்திருக்கணும், சௌந்தர்யாவும் வந்திருக்கணும்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டோம், இங்கே டிடிஎஃப் வந்து திறமையானவன் ஜெயிச்சுட்டு போட்டோம், எல்லாருமே நாமினேஷனில் வருவோம் அப்படின்னு தானே விளையாடணும். அதுதானே கேமு, அதுதானே எத்திக்ஸ். அந்த கேமுக்காக பண்ணுற எத்திக்ஸ் எல்லாரும் மக்களை ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்கிறது தானே. முட்டா பீஸுகளுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த டப்பா இதில் வேற எத்திக்ஸை பற்றி பேசுகிறாரு. எத்திக்ஸு இங்கே முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா ராணாவை நாமினேட் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே விஜய் ஷோலேயே சொன்னது தான், அந்த எபிசோட்லேயே சொன்னது தான். இங்கே வந்து தகுதி இல்லாமல் சும்மா ஏதோ ஒன்றை பண்ணிட்டு தெரியணுங்கிறதுக்காக குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு இப்படியே வந்து கப்பை வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார்ல, அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்க சொல்லிட்டா ஓட்டு போடாமல் இருந்துருவாங்களா அப்படின்னு இந்த அக்கா உருட்டுறாங்களாம். அதை எடுத்து இவங்க இந்த ஆர்மி பரப்புது, இந்த சும்மா அக்கா உருட்டுறத. என்னத்த சொல்றது, அது கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அவங்க வந்து இவங்களை ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாரும் கேட்டுருவாங்க, யாரும் போட மாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்களே. எதையாவது உளர்றது, கண்டதே உளர்றது. முன் செல்லடா முன்னே செல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டிருக்காங்க காலையில். எல்லாரும் டாஸ்க்கு பயங்கரமாக வரப்போகுது இல்லை, அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கிறாங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா இந்த ராணவ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சும்மா சௌந்தர்யா இவங்க ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுதானே மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு கேமு,
இவங்க மட்டும்தான் எஃபர்ட் போடுறாங்களாம், நாங்களும் எஃபர்ட் போடுறோம். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க? அயன் பண்ணுறது, மேக்கப் போடுறது, சாப்பிட்றது, அப்புறம் வன்மத்தை கொட்டுறது, முதுகில் குத்துறது, இதுவா எஃபர்ட்டு? இவங்க ஜாக்லினுக்கு ஒரு காரணம் கொடுத்தாங்கல்ல, அதை பார்த்தீங்களா? இவங்களுடைய அம்மா வந்து வெளியே இருந்து வந்து சொன்னாங்க, பின்னாடி பேசாத, ஜாக்லின் உன்னை பற்றி பின்னாடி அப்படிலாம் பேசல, நீ பேசுற அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஏதாவது சொல்லிட்டா வெளியில் தப்பாக போயிடுமோ அப்படின்னு இவங்க சேஃப் கேம் ஆடுறாங்களாம். இவங்க முதுகில் குத்துறது வந்து நியாயப்படுத்திட்டு இருக்குங்க அந்த பொண்ணு. நியாயப்படுத்துறாங்க, எப்படியெல்லாம் நியாயப்படுத்துறாங்க பாருங்க. முதுகில் குத்துறது தான் ரியல், இதுதான் ரா ரியலா? மக்கா இருக்கிறது, தற்கூரியா இருக்கிறது. மற்றவங்கலாம் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வந்து நமக்கு அதெல்லாம் வராது, வேற ஏதாவது பாட்டு போட்டிருக்கலாம், வேற ஏதாவது பாட்டு போட்டிருக்கலாமா, இவங்களுக்கு வராதான், அப்புறம் எதுக்கு உள்ள இருக்கணும்? வந்துருங்க ரெண்டு பேரும். அப்படி ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே போட வேண்டிய ஆட்கள் தான் இவங்க. உள்ள தேவையில்லாம கேம் விளையாடுறவனுங்க வந்து அவங்கள வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு ஊருக்கு எழுதி மாதிரி இல்லை விஷத்தை கக்கிட்டு இருக்குங்க. ஒஸ்ட் இல்லை, இதுல வந்து ரியலா இருக்கிறாங்க. ரியல் தற்குறிகள், ரியல் முட்டாள்தனமா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் மக்கு. இதுல இவங்க ராணுவ இந்த மக்கள் கிட்ட வந்து இவங்கெல்லாம் மோசமானவர்கள், இவர்கிட்ட வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, என்ன பெரிய உருட்டு பாருங்களேன். ஜாக்லின் சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட், முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் ஜாக்லின் பண்ணியிருந்தா, ஜாக்லின் இல்லை மஞ்சரி பண்ணியிருந்தா, அவங்கள பார்க்குற போர்ட்ரே பண்ணுற விதமே வேற இல்லை. எப்படி இவங்க பண்ணால் மட்டும் கியூட்னு வருது? மக்கு பையா அப்படின்னு சொல்றது, அவன் விழுந்து வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது நடிக்கிறான் கத்துனது, இதெல்லாம் யார் பண்ணுது? அவங்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறாங்களாம், இவங்க வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்களாமா. இதை முதுகுல குத்துனதை பீஸே பார்த்தீங்கன்னா இந்த முட்டா பீஸ், இந்த தற்கூரி தான். இதை வேற அந்த தற்கூரி வேற கேட்டுட்டு இருக்கு. முத்துக்குமரன் சொல்லியிருப்பார், ராணா வந்து 100% இந்த மாதிரி சும்மாவே தெரியணுங்கிறதுக்காக ஒன்று பண்றாங்கல்ல, அதில் வந்து 100%னா அந்த சும்மா சௌந்தர்யா வந்து 200% அப்படின்னு. அது தெரியுது இல்லை கிளீனா? இப்போ இந்த ரெண்டு பேரும் பேசுறத பார்க்கும்போது என்னடா தற்கூரிகள் மாநாடா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சார் ஸ்டைலில் கேட்கணும் தான் தோணுது. பேசுறதாவது அப்பவாது கேம் சம்பந்தமா இல்லை, இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அந்த ஆடியன்ஸை மதிச்சா, பணம் இருக்கு, பிஆர் செட்டப் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம ஒன்றும் பண்ணவே தேவையில்லை. அப்புறம் வெறும் பேச்சு, வெறும் டாஸ்க்கு, வெறும் ஸ்ட்ராட்டஜி, எல்லாம் வெறும் மற்றவங்களுக்கு இவங்களுக்கு எதெல்லாம் வராதோ மற்றவங்களுக்கு அது சிறப்பாக பண்ணாங்கன்னா வெறும்ன்றது. ஏன் வெறும் தானே? எங்க நீ பண்ண பேசி காட்ட, டாஸ்க் ஆடிட, கீழ்ச்சிடும், அறுத்து தள்ளுறான் பார்ப்போம், வராது இல்லை. அப்புறம் இந்த பேச்சு எங்கிருந்து வருது? தகுதியான ஆட்கள் மற்ற எல்லாரும் பெருகிறாங்கல்ல, மற்ற ஆட்கள் அவங்க எல்லாருக்குமே செய்கிற துரோகம் தான் இந்த ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறது. அதை ஏன்டா நாமினேஷன்ல கூட எடுத்துட்டு வராமல் பண்றீங்கன்ற கோவம் தான் முத்துக்குமரனுக்கு இருக்கிறது. ஸோ அதை தான் இந்த நாமினேஷன்ல பார்க்க முடியுது. இதுல முத்துக்குமரன் நாமினேஷனை பார்த்தோம், சௌந்தர்யா ராணவை போட்டிருக்காரு, ஜாக்லின் வந்து விஷால் பவித்ராவை போட்டிருக்கிறாங்க. எஸ், விஷால் ஜாக்லின் அந்த வாரம் முடிய போகிறது இல்லை. ரயான் ராணவ் அருணை போட்டிருக்காரு. ராணவ் ஒரு ஆப்ஷனாக நிச்சயமாக அவர் இருப்பாங்க, ஏன்னா செட்டப் விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் மஞ்சரி பார்த்தீங்கன்னா அருண் விஷாலை போட்டிருக்கிறாங்க, போட வேண்டிய ஆட்கள் தான். அருண் மஞ்சரி இஷ்யூவும் அது தீர போகிறது இல்லை. அப்புறம் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லின். ஏன்னா வந்து இவங்க தான் தூக்கி நிப்பாட்டுறவங்க, இவங்க தான் கேமை பற்றியே பேசுகிறவங்க, நாங்கள்லாம் சாப்பிட வந்துக்கிறோம், அதுக்கு தான் வந்துருக்கிறீங்க. அப்புறம் விஷால் பார்த்தீங்கன்னா தீபக் ஜாக்லின். தீபக்கும் விஷாலுக்கும் அது மோதல் எப்போவுமே போயிட்டு தானே இருக்குது. அப்புறம் ஜாக்லின் தான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அருண் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஜாக்லின், அருண் மஞ்சரி கூட ஒரு அந்த பிரச்சனை இருக்குது. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலும் இந்த அருணும் எப்போவுமே, அதனால தான் அதை தான் ஜாக்லின் சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா இல்லை காமெடியாக ஒன்று போட்டுடுறாங்க கும்பலில், அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அருண் அங்கே பண்ணுறா அப்படின்னு. எப்போவுமே இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி நாமினேட் பண்ணும்போதோ இல்லை வேற ஏதோ ஒஸ்ட்டுக்கு சொல்லும் போதே பாருங்கள் ஒரே ஆளில் தான் சொல்லுவாங்க. இந்த குரூப் இன்னும் நிறைய பேர் அந்த குரூப்லேருந்து அடிச்சு துரத்திட்டாங்க, இன்னும் மிச்சம் இருக்குது, ரெண்டு பேர் இருந்தாலும் அது குரூப் தானே. இப்போ அடுத்து ராணவ் அவர் வந்து மஞ்சரி ரயானை போட்டிருக்கிறார். அப்படி இவர் ஏதோ தெரியணுங்கிறதுக்காக போடுவார், இவர் இல்லை கேம்லேயே வைக்கக்கூடாது முதல்ல. தீபக் ராணவ் பவித்ராவை போட்டிருக்காரு. ராணவ தீபக் போடுவார், ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு வெளியில் இங்கே கேம் ஆடுறான்னா வெளில செட்டிங்கை போட்டு வந்து ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு. பவித்ரா அவங்க சொல்லிட்டாங்க தீபக் ரயான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து இவங்கள போட்டால் சொல்லுவாங்கள்ல திரும்பி. இதில் ஹோஸ்ட் வந்து பாருங்க மட்டம் தட்டுறாரு இந்த ராணவை. சாட்டர்டே எபிசோடில் 1/2 மணி நேரமாக சம்மந்தமே இல்லாமல் பேச விட்டுருக்குறாங்க, எங்கேயாவது எதையாவது இந்த கேள்விக்கு சம்மந்தமாக சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒண்ணுமே வைக்கல, ஒரு நிமிஷம் கூட வைக்க முடியல உள்ள. சண்டே எபிசோட்ல அவர் கேட்ட கேள்வி என்ன, இவர் சொல்றது என்ன, நான் இங்க வந்து நான் கேமுக்காக தான் நடிக்கிறேன், ரியல்ன்றானுங்கல்ல, இன்னசென்ட்றாங்களே, நடிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான், அப்புறம் எப்படி அவன் இன்னசென்ட் ஆவான்? எப்படி இன்னசென்ட் ஆவான்? தெரியணுங்கிறதுக்காக தான் பண்றேன், மற்றவங்களும் தெரியணுங்கிறதுக்காக தான் பண்றாங்க. முத்துக்குமரன் சொன்னார்ல, எங்க கிட்ட இருக்கிற பல கோடி பேர் பாக்குறாங்க, எங்க 10 பேர் 11 பேரோட விஷயம் கிடையாது இது. அப்ப எங்க கிட்ட இருக்கிற திறனை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி எல்லாருக்கும் அதை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கு எஃபோர்ட் போட்டு மேலே எடுத்துட்டு வந்து சீரியஸா பேசினா, இப்படி குறுக மறுக வந்து இதெல்லாம் ஒரு இது, இதெல்லாம் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு போறது, அது அந்த உழைப்பையே வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. அதை தானே இந்த 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் செட்டிங்க, அந்த செட்டிங்ல வந்து மட்டம் தட்டுறாரு. ஐயோ, இப்போ ஹோஸ்டே கண்டஸ்டன்ட் ஆகிட்டானுங்க. இவனுங்க கண்டஸ்டன்ட்டை குறை சொன்னது பத்தாதுன்னு அவர் கேள்வி கேட்குறாரு. கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற, கிட்டத்தட்ட மிரட்டுற மாதிரி தானே அது. என்கிட்ட வந்து பாசமாக பேசுங்க சார், என்கிட்ட ஆஷா பேசாதீங்க சார், யாராவது இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? எங்கிருந்து வருது இது? அவங்க அப்பா வெளியில் இன்டர்வியூலேயே அதை சொல்கிறாருங்க. சொல்லிட்டு உள்ள அப்புறம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போகிறாரு. அப்போ அதே அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முடிஞ்சோடனே நீ சொல்கிறேன்னா, அப்போ வீட்டிலேருந்து வந்து சொன்னது தானே சொல்கிற. அப்போனா ஹோஸ்ட்டாக பார்த்தா அவங்களுக்கு கோமாளியாக தெரியுதா? எவ்வளோ கீழே மட்டமாக நினச்சா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க? அவர் வந்து இந்த ஷோவுடைய ஹோஸ்ட் இல்லை, விமர்சனம் எங்களுக்கு இருக்கு. நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, அதை கூட சொல்லக்கூடாது, ஆனால் மட்டம் தட்டுறாரு. பாவங்க, ஐயோ பரிதாபங்க. என்னடா உருட்டு இதெல்லாம்? கமல் சார்னா பொழந்திருப்பார் இன்னும் வேற மாதிரி. கமல் சார்னா வாயை திறந்துருக்க முடியாது. இவராது வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, பேசுங்க 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 அப்படின்னு. கமல் சார்கிட்ட அது நடக்காது. அடிச்சிருந்தானா கமல் சார் கேள்வியும் புரியாம மண்டை குழம்பி உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அடிச்சது தெளிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நேரம் ஆகும். அப்புறம் யாராவது வந்து சொன்னாதான் தெரியும், ஓ செம்ம அடி உந்துதா அப்படின்னு. பணம் இருந்தால் ஈஸியாக வாங்கிடலாம், எஃபோர்ட்டே போட தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னும் முடியல, இப்போதானே பெருசாக ஃபோக்கஸ் இவங்க மேலே வந்துருக்குது. சரியாக வச்சு செய்யப்படுவார்கள், மக்கள் சிறப்பாக செய்வாங்க தரமா அப்படின்னு நம்புகிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.